ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன், தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா ராசிநாதன். கொஞ்சம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் மனசு வெள்ளை, ரொம்ப அற்புதம். இந்த ராசிநாதன் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால ஆளுமை நிறைந்தவர்கள். இப்படித்தான் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அதேமாதிரி வாழ்க்கை துணை இதே மாதிரி தான் வரணும், நண்பர்களும் இதே மாதிரி தான் வரணும். ஏன் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோட இப்படி தான் வரணும், தொழில் வியாபாரமும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த வாழ்க்கை எப்போவுமே உண்டு. அந்த வகையில் ராசிநாதன் சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருந்தது. ரொம்ப விசேஷம். ஆனால் என்ன நீச்சம். அப்போ உங்களோட முயற்சிகள் சரியாக வர அமையவில்லை. எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும்
ஏதோ ஒரு வகையில் தடை தாமதம், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது, ஒன்று மாற்றி ஒன்று. ஏதோ ஒரு ஃபீவர் வந்தது, சரி டாக்டர்கிட்ட போனோம், மெடிசன் கொடுத்தார், சரியாக போச்சு, அப்பாடா. அடுத்தது பார்த்தா ஏதோ கழுத்தில் வலி, சரி டாக்டர்கிட்ட போனோம், கழுத்து வலிக்கு மருந்து கொடுத்தாரு, சரியாக போச்சு. அடுத்தது பார்த்தா கால் வலி. என்னப்பா ஒன்று மாற்றி ஒன்று என்னமோ பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்கே தவிர வேலையை யார் பாப்பா? சொல்லுங்கள். அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தில் இருந்து நிறைய குழப்பத்தை கொடுத்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்துக்கு வர்றார். கேந்திரஸ்தானத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் குருவின் 5ஆம் பார்வையும் பெற்று அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. இந்த வேலையை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுவீங்க. அதனாலே ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்கள், அதுவும் இந்த உத்தியோகத்தில் மார்க்கெட்டிங்கில் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம், நீங்களே ஒரு லிஸ்ட்டு போட்டுருவீங்க, அந்த டூ டூ லிஸ்ட்டு. பயணங்கள், இன்றைக்கி இவங்களை பார்க்கணும், இன்றைக்கி அவங்கள பார்க்கணும், இது இன்றைக்கி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுருவீங்க. அதுபடியே செய்வீங்க. இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உறவினர்களின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். படிக்கிற குழந்தைகள் இது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனில் படிச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, மார்க்கெல்லாம் வாங்கினீங்க, இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனில் நேரங்காலம் தெரியாமல் படிச்சிங்க, அதனால தான் வாங்கினீங்க. ஆனால் இப்போ வந்து புத்திசாலித்தனமாக பொறுமையாக படிப்பீங்க, நல்ல உயர்வு கிடைக்கும். இந்த நேரத்தில் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சாதாரணமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தந்தையார் வழியில் பெரிய ஒரு நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது. பெரிய நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது. தந்தையாரோட ஆதரவு இருக்கும். தந்தையார் வந்து இந்த இதுமாரி வெளியிலேருந்து ஆதரவு பண்ணுறது மாதிரி சில ஆட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பி இருப்பாங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தந்தையார் வெளியில் இருந்துட்டு ஆதரவு கொடுப்பாரே தவிர தந்தையாரின் சுமூகமான ஒரு உறவு இருக்காது மேக்சிமம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. அவன் கடகராசி என்பவர்களுக்கும் அப்படி தான். அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் அதி அற்புதமான ஒரு பயணங்களை மேற்கொள்வதால் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெறும். ரொம்ப அற்புதம். என்னதான் விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் பார்வை பலத்தால் சமாளிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்ததுலேருந்தே குழப்பத்தில் இருக்குங்க. ஆனால் குரு பகவான் பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. என்ன 5 டிசம்பர் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து அப்படியே மிதுன ராசிக்கு போயிடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த குருவோட பார்வையும் போயிடுறது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சில பேருக்கு வீடு மனை வாகனம் பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். முதல்ல 15 நாட்கள் உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீங்க. காலையில் எழுந்தோடனே சும்மா அந்த வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இருப்பீங்க. செம ஸ்பீடு அப்படி இருப்பீங்க. அதனாலேயே உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் நினச்ச காரியங்களே அற்புதமாக சாதிச்சுப்பீங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியில் ஒரு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கை துணை அவங்க மூலமாக ஒரு சொத்து இல்லைன்னா அவங்க மூலமாக ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சிம்மராசி நண்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நிறைய நண்பர்கள். அந்த நண்பர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாட்கள். அறிவின் மூலமாக சாதித்து கொள்ள வேண்டிய நாட்கள். அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு என்ன சொத்து வாங்கலாம், என்ன மாதிரியான ஒரு திட்டங்களை வகுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போடக்கூடிய ஒரு அத்தியாவசியமாகட்டும் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடுவீங்க.
அதேமாதிரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை செய்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாகும். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு, அதனாலே அந்த வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக கூட்டு தொழிலாகட்டும் சுய தொழிலாகட்டும் லாபம் வேணும். கரெக்டாக லாபமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்போ இந்த லாபம் வர்றதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்வீங்க, அற்புதமான ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சிறிய பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அற்புதமாக அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்ற அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.